ஆளுநர் RN ரவி பதவி விலக வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் கமலாலயத்துக்கு போட்டியாக கடைசியாக ஒன்று இருக்குன்னா அது ராஜ்பவனும் கமலாலயம் தான் டெல்லிக்கு இருக்குது. அதே போல் ஒரு ஆளுநர் என்பவர் அந்த மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடைப்பட்ட முறையிலே அங்கே நல்ல உறவை உருவாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஆளுநருடைய நடவடிக்கைகள் என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவை எந்தெந்த வகையிலெல்லாம் துண்டிக்கலாமோ அந்த வகையிலே துண்டிக்கின்ற வகையிலேயே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. காந்தி மண்டப வளாகத்தில் மது பாட்டில்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அது காந்தி மண்டப வளாகத்துக்குள்ளேயே இருக்கிறது, மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆளுநரோடு ஒரு கேமராமேன் போகிறார். அந்த ஆளுநருக்கும் கேமராமேனுக்கும் அந்த மது பாட்டில் தெரிந்திருக்கிறது. அது பாட்டில் இருக்கிறது, அதை மது பாட்டில் என்கின்றார். ஆனால் ஒரு மாநில அரசு எந்த அளவு இந்த இரவு நேரங்களிலே சென்னை மாநகரத்தை சுத்தம் செய்கின்ற பணியை மிகச் சிறப்போடு சென்னை மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காந்தி மண்டபம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய காமராஜர் நினைவிடம் போன்றவையெல்லாம் பகல் நேரங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு சுத்தம் செய்யப்படுவது வழக்கம். எனவே அதிகமான குப்பை சேருகிற மெரினாவை கூட சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற ஒரு அரசாகத்தான் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு இருக்கிறது. ஆளுநர் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகள் அவர் பதவி விலக வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களுக்காக தானே சொல்கிறோம். இன்னைக்கு ஆளுநர் மீது நாங்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறோம் என்று சொன்னால் அவர் பதவி விலக வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவது தானே.